ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமி சேனல் ஸ்டார் ஆர்மி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 115 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய எபிசோட் போட்டுருக்கேன். அது செக் பண்ணிட்டு இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணி நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ நம்ம செகண்ட் அங்கிள் கூட பேட்டில் பண்ணிருப்பான். ஆனா அதுல அவரோட 30% பவர் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ ஒன்னும் சும்மா இல்ல, அவனால முடிஞ்ச அளவுக்கு அவரை தாக்கிருப்பான். அதுலயும் முக்கியமா ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டோட பவருமே ஈக்குவல் நிலைக்கு வரும். சோ இவரோட 30% பவரை ஹீரோ சமாளிச்சிட்டாங்க காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் அங்கிள் அந்த பேட்டில் நிறுத்திடுவாரு. அப்படியே நம்ம ஹீரோக்கும் சில பல உண்மையும் சொல்லி விட்டுருப்பாரு. இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல ஆமா உங்களை பார்க்க நான் திரும்பவும் வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு, அம்மா நீங்க கவலைப்பட தேவையில்லை, நான் இப்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டு தான் இருக்கேன். என்னால கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல அவரை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்புறமேட்டு உங்களுக்கான கேள்வியும் நான் அந்த ஒயிட் டைகர் மேன்ஷனுக்கு போய் கேட்போமா, அதுக்கு ஆனா நான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆக வேண்டியது இருக்கு. அப்படி என்னோட டோங்கரி நான் தேடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அவ்வளவுதான்டா, ஒரு வழியா நம்மளுக்கான வாய்ப்பு வந்துருச்சு, நம்ம ராணுவத்துல போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பேசிட்டு இவங்க சன்மூன் பேருக்கு எதிராக போராடணும்னு இருப்பாங்க. இது ஹீரோவுமே பார்ப்பான். அது போதாதுன்னு இங்க வந்திருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே இவங்களுக்கான என்ட்ரி போடுறாங்க. அதாவது ராணுவத்துக்கு இவங்க சூட்டப்படான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடி இங்க உட்காந்துருக்க சோல்ஜர்ஸ் என்னன்னா இவங்களோட ஐடி கார்டு வாங்கிட்டு, உன் பேரு ஜி டாசுவாங், வயசு 23, சரி அந்த ஸ்டோன் லாக்ல போயிட்டு உன்னோட பவரை காட்டுறான்னு சோல்ஜர் அனுப்புவோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு குண்டு பயிலுக்கு எவனோ 2 பேர் மெசேஜ் வர பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இந்த சோல்ஜர் பக்கம் பார்த்தா டேங் டோங்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல நம்ம ஹீரோ ஒரு விவசாயி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான். இவருமே அந்த ஸ்டோன் உன்னால தூக்க முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோமே ட்ரை பண்ணி பாக்குறேன்னு கிளம்புவான். ஆனா சுத்தி பாத்துட்டு இருக்கவங்க அந்த ஸ்டோன் லாக்கை யாராலும் தூக்க முடியாது, இந்த பையன் முட்டாளடாங்கிற மாதிரி பேசுவானுங்க. அப்படியே இவங்களுக்கான டெஸ்ட்டுமே அவர் ஆரம்பிச்சு விட எல்லாருமே தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரா இவனு சோல்ஜரே ஆச்சரியமாகவும் மக்கள் எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோவை பத்தி நல்லா புகழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சோல்ஜருமே யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கான பேட்சை கொடுத்து நீங்க இந்த நிலையான சோல்ஜர் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. சோ 3வது இடத்தையும் 2வது இடத்தையும் இவங்க கொடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறாரு. ஆனா ஹீரோ என்னன்னா இது என்ன இவ்வளவு லைட்டா இருந்துச்சு, இதுக்கான இவ்வளவு சீன் சொல்லிட்டு நினைச்சிட்டு போனா அவன் தூக்குனா அந்த ஸ்டோன் உடஞ்சிருது. இங்க பாருங்கடா, நம்ம தான் 6th டிவிஷன். என்னதான் நம்மளோட பவர்ஃபுல்லானவங்க இங்க இருந்தாலும் இப்போதைக்கு நீங்களாம் இங்க தான் ட்ரைனிங் ஆக முடியும். சோ என்னோட ட்ரைனிங் மெத்தட்ல தான் நீங்க இங்க பிராக்டிஸ் எடுப்பீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்க போது உங்களுக்கு. அதுல நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா கண்டிப்பா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சோல்ஜர் கத்திட்டு அவங்களுக்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சு விடுவாரு. இந்த டாங் டாங்குங்கிற மட்டும் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படிங்கிறத ஹெட் மாதிரி இருக்கிற இவர் பார்த்துட்டு இந்த பிராக்டிஸை முடிச்சுக்கலாம் அப்படின்பாரு. அப்புறமா நம்ம ஹீரோ கூப்பிட்டு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டே நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க, சோ இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு டீம் லீடரா போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெட் சொல்லவும் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. நல்ல விஷயம் இது அப்படிங்கிற மாதிரி. ஆமா நீங்க இதுக்கப்புறம் நல்லா பாருங்க, என்னோட சொந்த பவரை வச்சு மட்டுமே இந்த இடத்துல பெரிய ஆளை காட்டுறேன்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப சீன் கட் ஆயிட்டு எல்லாரும் தூங்குற இடத்த காட்டுவாங்க. இந்த இடத்துல கொசு கடி பயங்கரமா இருக்கும் போல. அப்படியே இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ரூம் கூட தான் நம்ம ஹீரோமே வரவனுக்கு அங்க இருக்கிற ஸ்மெல்லே ஒரு ஆச்சரியத்தை தருது. அது மட்டும் இல்லாம வந்து உட்காந்துட்டு, பிரதர்ஸ் இன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்லயே உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லா தான் பெஸ்ட் காட்டிருக்கீங்க. ஆனா நாம இங்க ட்ரைனிங்காக வரல, வாருக்கு வந்திருக்கோம். சோ நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது, நம்மளோட நட்புறவை நல்லா மேம்படுத்தணும். இனிமே இந்த இடத்துலயே நம்ம தான் பெஸ்டா இருக்கணும். அப்படியே நடக்கிற போர்லயே நம்ம பங்கு தான் அதிகமா இருக்கணும்னு ஹீரோ சொல்லுவோம். நான் உன்னை சப்போர்ட் பண்றேன்னு ஜி டசாங் சொல்லுவான். ஆனா ஒருத்தன் ஹீரோ சொன்னதுக்கு நோ சொல்றான். அப்படியே தம்பி நீயே புதுசா வந்தவன், எதுவும் எங்களுக்கு சொல்லி தராது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பின்னாடி தள்ள பார்த்தா இவனால தள்ள முடியல. ஒரு நிமிஷம் நில்ல அப்படின்னு ஹீரோ இவன் கையை முறுக்கவும் இவன் அடிக்க வருவான். ஹீரோ அசால்ட்டாவே அவனை சமாளிச்சிருவான். என்ன லீடரா ப்ரொமோட் பண்ணிருக்கானுங்க, நான் உங்ககிட்ட வந்து சும்மா கேட்டுட்டு இல்ல, இதை நான் ஆர்டரா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றவும் எல்லாருமே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா ஹீரோ எல்லாரும் தூங்க சொல்லவும் இந்த குண்டு பயலுக்குமே இப்ப நம்ம ஹீரோ மேல பயம் வந்துருச்சு. கமாண்டர் தான் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு எல்லாரும் அடக்க பிறக்க கிளம்புவோம். இந்த ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிட் மாஸ்டர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இவங்கெல்லாம் முறையா படிச்சுட்டு வர மாட்டாங்க, இங்க வந்து தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹிடன் டீட்டெயில் நானே சொல்றேன். இதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் ரொம்ப ஹார்ட் ஆக போகுது, நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னு அந்த கமாண்டர் மாதிரி இருக்கிற கத்தவும் எல்லாருமே இப்ப அவங்க பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. பெட்டாலியன் லீடருக்கு வணக்கம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு எல்லாருமே இருந்துச்சு இவங்களுக்கான மரியாதை கொடுங்கறான்னு கத்திட்டு இவங்க தான் பெட்டாலியனோட 3rd கமாண்டர். ஒருவேளை இவங்களுக்கு நீங்க உங்க பவர் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இவங்களே சேரலாம்னு இவர் சொல்லிட்டு இருக்கவும், சரிடா இவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் கேட்பாங்க. எல்லாருமே ஆவரேஜா இருந்தாலும் இதுக்குள்ளேயும் பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்கன்னு அவர் சொல்லவும் இவங்க என்னன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஹேய் நீங்க 2 பேர் முன்னாடி வாங்கடா, டாங் டாங் நீ தான் ஃபர்ஸ்ட் டீமோட கேப்டன், டெலோரே நீ அசிஸ்டன்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இவர் அறிவிச்சுட்டு இந்த கூட்டத்தை கலைச்சு விட்டுருவாரு.
அடே லோரி எங்கடா இருக்கேன்னு இவன் பையனா அவங்க அம்மா தேடி வந்திருக்க. நான் ஒரு பட்டர்ஃபிளை துரத்திட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு இவன் ஜாரி கேட்பான். நீங்க ஹூ யூனர் தானே இவங்க கேட்கவும் ஹீரோ அம்மாக்கு இவங்க யாருன்னு தெரியல. நீங்க டியூ ஹவுஸ் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்ம ஹீரோ அம்மாக்கு காசு கொடுக்கவும் அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காசை வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு இவங்க கொடுத்துட்டு உங்க பையன் வளர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கவும் இந்த லோரிங்கிற பையனுக்குமே ஹீரோவை ஒரு பிரதர் மாதிரி இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கன்னு அப்படியே இந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிருப்பாங்க. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு போட்டுட்டு இந்த டி லோரிங்கிறவனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு பாப்பான். அப்படியே அந்த பையன்கிட்டயுமே வந்துட்டு நீ எதுக்காக ராணுவம் சேர்ந்திருக்க, ஒயிட் டைகர் மேன்ஷனோட ஹெட்டுக்கு உன் திறமையை காட்டவா இல்ல அந்த ஷூ யூங்கிறவங்களுக்கு உன் திறமையை காட்டவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கவும் நீ யாருன்னு இவன் கேட்பான். அதுல என்ன இருக்கு, என்கிட்ட உன் பவரை காட்ட முடியுமான்னு ஹீரோ கேட்கவும் ஸ்பிரிட் மாஸ்டரா இல்லாத நீ எல்லாம் என்கிட்ட சேலஞ்ச் பண்றியான்னு இவன் கேட்கவும் ஹீரோ வாடா பாத்துக்கலாம்பா உடனே இவங்களுக்கான பேட்டிலுமே ஆரம்பிக்கும். இவனோட ஒயிட் டைகர் மாஸ்டர் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். நீ எப்படா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இந்த லோரன் கேட்கவும் அதாவது முடிஞ்சதை காட்டுன்னு ஹீரோ திரும்பவுமே சண்டை வலிப்பான். டேய் நான் ஒயிட் டைகர் டியூ கூட பையன் ஒன்ன மாதிரி ஒருத்தங்கிட்டலாம் நான் தோக்க மாட்டேன்னு இந்த பையன் அடிக்கும். ஹீரோ சமாளிச்சுட்டு அவனை இழுத்து போட்டு உதச்சிட்டு எதுக்காங்கடா உங்க அப்பன் பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோ இந்த இடத்துல மாஸ் டேலாக் போட வேண்டியிருக்கும். இருந்தாலும் யாரும் வந்து தடுப்பாங்க. பார்த்தா யூனருங்கிற அந்த பொண்ணு. சோ இந்த பையன் அவளை பார்த்து உடனே பயப்படவும் என்ன யூனர்னு சொல்லாதடா, நான் இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு கமாண்டர், அப்படியே இந்த இடத்துல நீங்க 1-on-1 பேட்டில் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு யூனர் சொல்லவும் இது எனக்கும் அவனுக்கும் உள்ள பர்சனல் மேட்டர் தான், நீங்க உள்ள வராதீங்கன்னு ஹீரோ சொல்லவும் என் கூடயே சண்டை போட பாக்குறியான்னு யூனர் அவங்க வாழை எடுத்தா ஹீரோ அசால்ட்டாவே அவங்கள மயக்கம் போட வச்சிருவான். லோரேவும் உடனே வந்து இவங்களை பார்த்துட்டு என்னடா செஞ்ச அப்படின்னு அவன் பவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி யூனரை நான் பாதுகாப்பேன், எவனும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனோட மாசேஷோட மெர்ஜ் ஆயிட்டு அவன் பயங்கரமா கத்திட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வந்தா ஹீரோ அதை அசால்ட்டாவே சமாளிப்பான். இவனோட இந்த ஒயிட் டைகர் மாசேஷோல் கிட்ட 2 ஆட்ரிபியூட் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா இவன் இது வரைக்குமே இதை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணல. சோ இது அவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். என்னால இதை அசால்ட்டாவே முடிக்க முடியும்னு ஹீரோ அசால்ட்டா கல்தாமேட்லயே போட்டு அவனை மயங்க வச்சிருவான். எதுக்காக நீ லோரை அட்டாக் பண்ற, நீ சன்மூன் என் பேர்ல சேர்ந்தவனா அப்படின்னு யூனர் கேட்டா நீ எதுக்காக அவனை பத்தி கவலைப்படுற அப்படின்னு கேட்டு ஹீரோ யூனர் நோக்கி போனா லோரே அவளை எதுவும் பண்ணிராத அப்படின்னு கத்திட்டு கிடப்பான். அப்படியே இந்த எபிசோட முடியுது கைஸ். எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் ஓரளவுக்கு பவர் லெவல்ஸ் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ மிலிட்ரி சேரணும் அப்படின்னா எல்லாருமே வந்து கிராஜுவேஷன் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லை. இந்த மாதிரி ஒரு மிலிட்ரியில அடியில இருந்து போக முடியும். இவங்க எல்லாருமே கொஞ்சம் பவர் லெவல் கம்மியா தான் இருப்பாங்க. அப்படியே ஹீரோ இருக்கிற பிரான்ச்ல இப்போதைக்கு ஹீரோ ஒரு டீம் லீடரா தான் இருக்கான். அவன் ஒன்றும் பெரிய கமாண்டர் போஸ்ட்லாம் போல. அப்படியே இன்னொன்னு நான் வச்சுக்கோங்க, இந்த மிலிட்ரி ஃபோர்ஸோட லீடர்னு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா தான். ஸோ அவரோட பிளேஸ் இந்த இடத்துக்கு வந்து பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா வந்தவனுக்கு இங்க ஒரு ஃபேமிலி மீட்டிங் இருக்கும் போல. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது எனக்கே தெரியல. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்றேன்.